அசீமை நீங்க ஏன் பிக் பண்ணீங்க? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நேத்து கழட்டிட்டு வந்தீங்களா அந்த கலர் தாங்க சூப்பர். என்னடி சொல்ற? தூது விட்ட புறா. ஹாய் ஹாய் how are you? நாட் ஃபைன். கடுப்புல இருக்கிற பொண்ணை இடுப்புல தட்டி தான் ஹாய் சொல்லுவீங்களா அசீம்? நீ போ, அடிக்கலாம் கடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த செகண்ட் லவ் தேர்ட் எபிசோட் பற்றி பார்த்துடலாமா? ஒரு ஆளு எனக்கு தேவையில்லை. அப்படியா? பிரேக் பண்ணிக்கலாமா? பிரேக்கப் தான். ஏமா அசீம் மேக்கப் போட்டு வந்ததுக்கு ஒரு பிரேக்கப்பா? இந்த பொண்ணுகிட்ட இரு பேசலான்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் பாட்டுக்கும் போய் மேக்கப் போடுறன்ற பேரில் பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு பொறுமையாக லேட்டாக வந்திருக்காரு. லேட்டாக வந்தவனுக்கு டேட்டா கேட்குதுன்னு சொல்லி பேட்டா விளையாடிச்ச மாதிரி சொல்ல நான் அப்படியே ஷோ பண்ணி நீங்கள் வந்துடுவீங்களா மேக்கப்லாம்? இப்படியெல்லாம் கேட்டு அசீம் எவ்வளவோ பூசி முழுக ட்ரை பண்ணாலும் அந்த பிள்ளைகிட்ட வேலைக்கு ஆகல. இதை மைண்டில் வச்ச இந்த மாடர்ன் பொண்ணு ஈடன் அசீம் மேக்கப் போடுறதுக்கு சூப்பராக ஆப்பு வச்சுது. அதை கடைசியில் பார்ப்போம். அப்புறம் ஸ்ருத்திகா வந்து யார் யாரெல்லாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சீரியஸாக சண்டை போயிட்டு இருக்கும்போது நீ நடுவில் சிரிப்பியா அப்படின்னு கேட்டு இவர் பதில் சொல்கிறக்குள்ளே சிரிச்சுனா பலார்னு அரைஞ்சிருவன்ட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தையும் அறிஞ்சிருக்கேன். That's because they cheated me. இதை கேட்டு பயந்து போய் தான் அவர் சொன்னார், நீ வளர்க்குற 9 பூனையில் நீ தான் 10வது பூனை, அதனால் நீ என்ன அடிக்கலாம் புரண்டலாம் கடிக்கலாம் என்ன வேணா பண்ணலான்னு சொன்னார். அப்போது நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க? நான் நினச்சதில் தப்பு இல்லையே. அதுக்கப்புறம் ஸ்ருத்திகா வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கேட்டாங்க, அசீமை எப்படிங்க செலக்ட் பண்ணீங்க ஈடன்னு? அசீமை நீங்க ஏன் பிக் பண்ணீங்க? அப்போ அசீம் ஒரு பயங்கரமான லுக்கு ஒன்று விட்டாரு பாருங்க. என் தாடியை வச்சே அந்த லேடியை குத்திடலாமான்ற மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டுங்க, அது எப்படி அசீம் மீசையை வந்து இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணுவாரோ? அந்த தாடியை கூட பாருங்க ஏதோ குளிக்கும் போது கழுவாம விட்ட சோப்புன்ற மாதிரி எப்படி ஷார்ப்பாக நிற்குது. ஆனாலும் எல்லாரும் அசீமையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இதை கேட்டோன்னே எல்லாம் கை கொட்டி சிரிக்குதுங்க. சரி, அதுக்கு ஈடன் என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஒரு போல்டு பர்சன் வேணா ஐ எம் த ஒன் யூஆர் லுக்கிங் ஃபார்னு சொன்னாங்களா, அதில் வாங்கிட்டாங்களாம். சரி, அப்படி ஈடன் என்ன சொல்லி வந்து அசீமோட மேக்கப்பை கலைச்சாங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்க அழகு அவ்வளோ அழகு மேக்கப் போடலைன்னா எது எப்படி போனாலும் மேக்கப் தான் என் உயிர், மற்றதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அசீம் கிட்ட நேற்று நீங்கள் வரும்போது மேக்கப்பை கழட்டிட்டு வந்தீங்களே அதுதாங்க சூப்பர், அந்த கலர் ஒரிஜினல் கலர் தாங்க எனக்கு பிடிக்கும்ட்டாங்க. ஓ இவ்வளோ தானே, இப்போ பாருங்க நான் நேச்சுரலாக தான் இருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் புட்டி அடிச்சிருக்கு தெரியுது, போய் தொடச்சு வாங்கன்ட்டாங்க. அப்புறம் நிஜமாவே தொடச்சிட்டு மேக்கப்பே இல்லாமல் வந்து சோகமாக நின்றுட்டு இருந்தார். அப்புறம் அசீமோட மீசை ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக வளர்கிற மீசையெல்லாம் சைடில் அப்படியே ஆடு மாரி அவரே கடிச்சு சாப்பிட்றாரு. இந்த வெக்கே கிட்ட கொஞ்சம் பொசசிவ்னஸ்ல பேசாம வந்துட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ண உடனே ரெண்டு பேரும் ஒரு அலப்பறையை கலப்பனாங்க பாருங்க. பார்த்தா டைலாக்ஸ் வருது, 3-4 டைலாக்ஸ் வருது. என்ன தெரியுமா, அவ்வளோ காதல் போகுது, அவ்வளோ ரொமான்ஸ் வருது, அதனால டயலாக்ஸ் வருது. உணர்ச்சி வசப்படாத, அடக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்னு அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அமுக்குனாலும் இருந்து ஜோடி தாமா கூட்டு போகணும். நீ போகிற வேகத்தை பார்த்தா 2 பேரை 3 பேர் ஆக்கி ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டு போயிடுவா போல. அப்புறம் அந்த நாசருக்கு 4வது பையன் மாதிரி இருக்கிற அந்த தேஜஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு. வீணா வந்து பெரிய லக்கேஜ் வச்சு தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்திருக்காங்க. தினேஷ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூப்பிடும்போது வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் போயிட்டாராம். ஆனால் அந்த தேஜஸ் போயிட்டு அதெல்லாம் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இட்ஸ் மை டியூட்டி ஆஸ் அ ஆம்பளையா நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு. சரி, இவர் ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தேஜஸ் என்கிட்ட வந்து சொல்லி லைக் why didn't he do அப்படி கேட்டக்கப்புறம் தான் எனக்கு ஆமால அவ ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு இப்படி கேட்டு தினேஷ்க்கு ஆப்படிச்சு அவங்க மனசுலேருந்து அவர் இறக்கி விட்டு இவர் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் ஒன்று தொங்க விட்டுட்டு அதில் ஜோடியை நிற்க வச்சு கேள்வி கேட்போம், யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க முன்னாடி வந்து வின் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் விளையாண்டாங்க. சுவாரஸ்யமாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைனாலும் அசீம் தான் கலக்குனார். உங்களோட ஆள் ஈடனுக்கு வந்து யாராவது அப்ரோச் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்களா, இல்லை அவங்க போய் பண்ணுவாங்களான்னு கேட்டதுக்கு She always expects a man. பையன் போய் அப்ரோச் பண்ணாதான் பிடிக்கும் because she always wants a man. ஓகே வந்துருங்க. ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டியதை பக்கம் பக்கமாக பேசி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் போதும் இறங்கி வந்துருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆனாலும் சூப்பராக பதில் சொன்னார்ல. மறுபடியும் அசீம் கிட்ட உங்கள் ஆள் சீக்ரெட்ஸ் எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பிரதர் and அவங்க மதர். பர்ஃபெக்ட். என்னதான் அசீமை எல்லாரும் கலாய்ச்சாலும் இந்த பையன் பாடுற எப்படி டான்னு பதில் சொல்கிறான்ற மாதிரி எல்லாரும் நாக்கு மேலே உரலை வைக்கிற மாதிரி ஷாக் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அசீமுக்கு ஒரு கேள்வி, அதுலேயும் மேக்கப்பை அட்டாக் பண்ணுற மாதிரியே ஒரு கேள்விங்க. அசீம் எவ்வளவு நேரம் அவரோட ஹேர் மாஸ்க போட்டு உட்காருவாரு? யாரா கை தந்தது? யாரா கை தட்டுனது? 20 minutes அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட். அசீமோட ஹேர் ஸ்டைலிஸ்டே வந்து அதை சொல்லியிருக்காருன்னா எருமையை விட பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு தாங்க அவார்டுன்னு அந்த ஸ்டைலிஸ்ட்டுக்கு தான் அவார்டை கொடுத்துருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் வந்து வச்சாங்க. அதில் ஒரு சீட்டில் எழுதி வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு 10 செகண்ட் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. ஏங்க 10 செகண்ட் ஹக் பண்ணிட்டே இருந்தால் புள்ள பிறந்துடாது? நாங்களாம் 90s கிட்ஸு. இந்த ரொம்ப பொறுமையான புள்ள அபித்து சிந்துக்கு ஓகேனா நான் ஒரு 5 செகண்ட் மட்டும் கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்றாரு. சிந்து வேகமாக ஏஞ்சி வந்து ஐ எம் நாட் ஓகே, ஏன்னா எங்களுக்கு நிறையா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, அதனால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தினேஷ் வந்து அபித்தை கூப்பிட்டு நீ கொஞ்சம் இப்படிலாம் இருக்காது, அப்போ எல்லாத்தையும் ஓப்பன் அப் ஆகும், இல்லைனா இன்றைக்கி நடந்த மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்ல, எனக்கு இன்றைக்கி நடந்தது ரொம்ப பிடிச்சது, அவங்க வந்து ஹக் பண்ணியிருந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும், பண்ணாததுனால எனக்கு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டாரு. நேஹா and வீணா. ஓகே, தேஜஸ்க்கு என்ன வந்ததுன்னா, உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அவங்க கையை போய் பிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் ஹேண்ட் ஷேக் தான்.
ஆனால் இவங்க ஏன் கையை பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னு தெரியல. முதல்ல அந்த ஹாட் ஸ்டார் பேரை மாற்றி கூல் ஸ்டார்னு மாற்றணும். ஏதோ கையோட நிறுத்திக்கிட்டா சரி தான். இப்போ அசீமை எல்லாரும் டார்கெட் பண்ணி சிரிச்சு டீஸ் பண்ணுறதை பற்றியும் அவர் பயங்கரமாக ஸ்மார்ட்டாக விளையாடுறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.